ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அப்டேட் என்னன்னா, உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்புக்கு பேர் போனவர், தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி தடம் பதித்தவர். வலது கை செய்யற ஹெல்ப் எல்லாம் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் பண்ற ஒவ்வொரு ஹெல்ப்பும் இது வரைக்குமே யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியும் தான் பண்ற ஹெல்ப் வெளியில வேற யாருக்குமே செய்யாம பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்க நடிகர் அஜித்தோட பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ரசிகர்கள் அவரோட பிறந்தநாளை ரொம்ப விமர்சையா ரொம்ப கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரு மட்டும் இல்ல, அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் திரையுலகினரும் அனைவரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாமும் கூட அஜித் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அதே போல பிறந்தநாள் பரிசா அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, அவர் நடிச்சிட்டு இருக்க குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ விடாமுயற்சி படமும் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஒரு 50% முடிஞ்சிருச்சு. இதுவும் திரைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்துல அஜித் நடிக்க போற 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது. 1990ஆம் ஆண்டு வெளியான என் வீடு என் கணவர் என்ற படத்துல என் கண்மணி என்ற பாடலுக்கு அஜித் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1992ல தெலுங்குல வெளியான படம் தான் பிரேம புத்தகம் என்ற ஒரு படத்துல இவர் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் தான். அதுக்கப்புறம் 1993ல அமராவதி என்ற படம் தமிழ் படத்துல தான் அஜித் அறிமுகம் ஆனாரு. அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே அந்த படம் பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா அஜித்தோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி அவர் ஆல்ரெடி நடிச்ச படம் தீனா பில்லா இந்த 2 படமும் ரீ-ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 படமே அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல வசூல்லையும் சரி பெரிய அளவு ஹிட் கொடுத்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே நம்ம அஜித்தோட பிறந்தநாள் பரிசாக ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நடிகர் அஜித் பாத்தீங்கன்னா பைக் ரேஸ்ல இருந்து கார் ரேஸ்ல இருந்து எல்லாமே அவருக்கு பிடிச்சமான விஷயம்ன்ற அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைக் ரேஸ், கார் ரேஸ், அவர் அதாவது தன்னோட படங்கள் இல்லாத டைம்ல, ஷூட் இல்லாத டைம்ல அவர் மோர் தென் தன்னோட டைமை எல்லாமே கார் ரேஸ்லயும் பைக் ரேஸ்லயும் தான் செலவிடுவாரு. அப்புறம் அவரோட குடும்பத்தோட தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாரு, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமார் சார் நல்லா சமைப்பாரு. அவருடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் பிரியாணி தான். அவர் எந்த இடத்துல ஷூட்டிங் போனாலுமே அங்க இருக்கிற தன்னோட டீமோட சேர்ந்து நல்லா பிரியாணி சமைப்பாரு. அவர் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அவர் பண்ற சமையல்ல பிரியாணி அல்டிமேட்டா இருக்குன்னு அவர் கூட ஒர்க் பண்ண யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. அஜித் சார் நல்லா சமைப்பாரு, பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பாரு. தன்னோட யூனிட்ல இருக்கிறவங்களுக்கும் லைட்மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து ஹெல்ப்பர்ல இருந்து மேக்கப் எல்லாருக்குமே அவர் தன்னோட கையால பிரியாணி சமைச்சு கொடுப்பாரு, ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. நடிகர் அஜித் தன்னோட படங்கள்ல வித்தியாசமான விதவிதமான கேரக்டர் எடுத்து நடிப்பாரு. ஒரே படத்தை அவர் நடிக்க மாட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டான்ஸ்லயும் சரி ஃபைட்லயும் சரி தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே அவருக்கு இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அஜித் சார் அவரோட ஃபைட் சீன், அவரோட படத்துல வர ஃபைட் சீன்ல டூப் இல்லாம தான் நடிப்பேன்னு சொல்லுவாராம். ஏன்னா சண்டை போடும்போது தன் மேல அடிபட்டாலும் பரவாயில்ல, எனக்குன்னு வர டூப்புக்கு அவங்களுக்கு அடிபடக்கூடாது, எந்த அடிபட்டாலும் அது நானே தாங்கிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப மனிதாபிமானமா நடந்துப்பாராம். ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மேன்லியா நடந்துப்பாரா நம்ம அஜித் குமார். அதனாலதாங்க அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அஜித்னாரே வேற லெவல் தானே. நடிகர் அஜித்தோட பிறந்தநாளை நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லா தரப்பு மக்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான நாளா அமைஞ்சிட்டு இருக்கு. அவரோட பிறந்த நாளை நீங்களும் இல்ல நானும் இல்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. நன்றி, வணக்கம்.